என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, இந்த விருச்சிக ராசியினுடைய விதி கொடுமையானது, கடுமையானது, வாழ்க்கை வாழ்வாதாரம் போராட்டத்துக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருடைய விஷயங்களையும் நான் அலசி ஆராய்ந்திருக்கிறேன். விருச்சிக ராசி கொடுமையானதா கடுமையானதா அப்படின்னு சொல்றதை விட விவேகமானது, வெற்றியாளர்களை உருவாக்கியது. பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் அதை சாதுரியமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். காலத்தின் கட்டாயத்தால் பல பிரச்சனைகளை, பல இன்னல்களை, பல சிக்கல்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். இன்னும் நிறைய சொன்னோம்னா, விருச்சிக ராசி மட்டும்தான் இந்த சிக்கல்களை சந்தித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லா ராசிகளும் சந்திக்கிறது. ஆனால் இதில் விருச்சிகத்திற்கு மட்டும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்திகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்திலையும் அன்பு பாராட்டக்கூடியவர்களா அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்போடு வாழக்கூடியவர்கள், பொருளாதாரம் என்ற விஷயத்தை சரியாக கொண்டு செல்லக்கூடியவர்கள், எங்கு பிரச்சனை நடந்தாலும் அதை தட்டி கேட்கும் எண்ணம் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிகம் பொருளாதாரத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, சில பாதைகளை கடந்து வருவதற்காக காத்திருக்கிறது. யார் எதை சொன்னாலும் சரி, எப்படி பேசினாலும் சரி, அதை கடந்து செல்வதற்கான பாதையை நோக்கி பயணிக்கிறது. விருச்சிக ராசி நம்ம சொல்லுவோம், அதனுடைய இடம் என்ன சார்? அது விருச்சிக ராசி நம்ம உடம்புல மர்ம உறுப்புகளை அடக்கியது, ரகசியமான விஷயங்களை அடக்கியது. இந்த இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன், உடலில் அலர்ஜி அல்லது பிறப்புறுப்பில் அலர்ஜி அடிக்கடி வரும். அது ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அதுக்கு ரொம்ப கவனமா பார்க்கணும். அரிப்பு அலர்ஜி உண்டு, அதை சரியா பார்க்கணும். ஏன்னா இங்க புதனுடைய நட்சத்திரம் கேட்டே இருக்கிறது, சனியோட நட்சத்திரம் அனுசம் இருக்கிறது. அதனாலதான் நம்ம உடம்புல அழுக்கப்படாம இருக்கணும்னு நாம அடிக்கடி சொல்லுவோம். இது பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது விருச்சிகம் கூட சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை இல்லை, அது உண்மைதான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, யாரோட நெருக்கமாக பழகினாலும் சரி, யார் மீது அன்பு வைத்திருந்தாலும் சரி, அவர்கள் எண்ணங்கள் முழுவதும், அவருடைய மனது முழுவதும் குடும்பத்தை சார்ந்தே இருக்கும். குழந்தைகள், கணவன், மனைவி அதை சார்ந்தே இருக்கும். இவர்களால என்ன ஒரு விஷயம், கணவனோ மனைவியோ தன்னிடம் பொய் சொல்வது போன்ற ஒரு அமைப்போ, ஏமாற்றுவது போன்ற ஒரு அமைப்போ, அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, இந்த ஏமாற்றும் குணம் அவர்களிடம் இருக்கிறது என்று தெரிந்தால் தாங்க முடியாது, வாழ்க்கையில வெறுத்துவாங்க. எதை நாம் சமாளிக்க முடியும், எதை சரி செய்ய முடியும் என்றதை கூட யாரிடம் சொல்ல தயங்கக்கூடியவர்கள். வாழ்க்கை வாழ்வாதாரம் இப்படிதான் இருக்குமானா, குழந்தைகளால், அவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் வைத்திருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசி சேர்ந்தவர்கள். குழந்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள். கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். காலம் கடந்த பிறகும் ஏதாவது ஒரு அசிங்கம், அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. அப்ப இவர்கள் காதல் வலையில் வீழ்கிறார்களா? அங்கே புதனுடைய காதலை குறிக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் கேட்டு எங்கே இருக்கிறது.
இவர்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியே குருதான், 5ஆம் இடத்த அதிபதியும் குருதான். நல்ல குழந்தைகள் கிடைப்பாங்க, பெரிய அளவில் படிச்சு முன்னேற்றத்துக்கு வருவாங்க. பொருளாதாரம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இது எங்காவது சறுக்கல் ஏற்பட்டு விடுமோ, பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ, ஏதாவது சிக்கலை தந்து விடுமோ என்ற எண்ணத்தில் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கடந்து வந்த பாதைகளை விட அவர்கள் கடக்கக்கூடிய பாதைகள் ஏராளம். நாம் யாருக்கு பயந்து வாழ்வது? உறவுகளுக்கு பயப்படுவதா, குழந்தைகளுக்கு பயப்படுவதா, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு பயப்படுவதா? நாம் எவ்வளவு பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போதும் குழந்தைகளால் ஏமாற வேண்டுமா? என் கணவன் அல்லது என் மனைவி என்னை ஏமாற்றுகிறார், என் உறவு என்னை ஏமாற்றுகிறது. இழப்புகள் என்பது ஏராளம். அது பண இழப்புகள், பொருள் இழப்புகள், உயிரிழப்புகள், எவ்வளவு விஷயங்களை சமாளிப்பது? வாழ்க்கையின் போராட்ட உச்சியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? எங்கள் வாழ்வாதாரத்தில் ஒரு விடிவான நல்ல காலம் வராதா? இதையெல்லாம் பல விருச்சிக ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதை கடந்து போவதற்கான வாய்ப்பு எங்கு இருக்கிறது? எங்க ஒரு இடத்தில் இருக்கிறது அல்லவா? அது எப்போது வரும் என்றுதான் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் நாம் ஒவ்வொரு தடவை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப வாழ்க்கை மாறவில்லையா? கடுமையான போராட்டத்தை நிறைய விருச்சிக ராசி தாண்டி இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மறுப்பதற்கு முடியாது. வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுல 7ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரன் தன் கணவன் மனைவி தனக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும், நேர்மையாக உண்மையை சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம் மனசு திருப்தி அடையும். உனக்காக நான், எனக்காக நீ என்ற வாழ்க்கை மட்டும் எனக்கு தேவை. யார் ஏமாற்றினாலும் தாங்கிக் கொள்ளும் சக்தி விருச்சிகத்திற்கு இல்லை. உங்களுக்கு 6ஆம் இடம் என்பதும் செவ்வாய் தான், லக்னாதிபதி என்பதும் ராசியாதிபதி என்பதும் செவ்வாய் தான். விருச்சிகத்திற்கு விரோதங்களை, வருத்தங்களை, பகைகளை ஏற்படுத்திக் கொள்வது நீங்கள் தான். ஏதாவது ஒரு விஷயத்துல அவசரப்பட்டு பேசுறதும் சிக்கல்களை கொண்டு வந்து கொடுத்துரும். 8ஆம் இடம் என்பது புதன். அசிங்கம், அவமானம் என்ற விஷயம் என்பது யாரிடமாவது சாதாரணமாக பேசினால் கூட நம் மீது ஒரு சில சிக்கல்கள் வந்து விடுகிறது. அதை தாண்டி செல்வதற்காக போராட வேண்டியிருக்கிறது. ஏன்னா நம்முடைய பேச்சு அப்படி இருக்கும். எல்லோரிடமும் ஒரு அன்பாக பேசி பழகக்கூடிய விஷயம் இருக்கும். அதை சில பேர் தவறுதலாக புரிந்து கொண்டு நம்மோடு வேறு மாதிரி பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் விருச்சிகத்திற்கு உண்டு. விருச்சிகத்திற்கு 10ஆம் இடத்தினுடைய அதிபதியே யாருன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5 சூரியன். நிச்சயமாக அரசு வேலை, அரசு உத்தியோகம் அல்லது அதிகாரமான பதவியில் தாங்கள் அமர முடியும். அல்லது கணவனோ குழந்தைகளோ ஒரு அதிகாரமான பதவியிலே, நல்ல படிப்பிலே, நல்ல தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இது மட்டுமல்ல, விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னா, ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், ஒரு நிலையானதாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியே சந்திரன். அடிக்கடி பௌர்ணமி வழிபாடு செய்து கொள்வதும், பெண் தெய்வ வழிபாடு செய்து கொள்வதும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். புகழின் உச்சிக்கு செல்வது போல இருக்கும். சடார் ஒரு மாற்றம் ஏற்படும். ஆனாலும் சாதிக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள், நிறைய இடங்கள்ல புகழப்படக்கூடியவர்களாக நீங்க வருவீங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்தினுடைய அதிபதியும் புதன் தான். அப்போ உங்களுக்கு அசிங்கம், அவமானம், பிரச்சனையை கொடுக்கக்கூடியது புதனாக இருந்தாலும் லாபத்தை தரக்கூடியவரும் புதனாகத்தான் இருக்கார். அப்ப புதன் உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி குரு, இவர்கள் இருவருடைய தொடர்பு ஏற்பட்டால் நீங்கள் கோடீஸ்வரன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும்.
11ஆம் இடத்து அதிபதிக்கு 2ஆம் இடம் தனாதிபதியுடைய தொடர்பு ஏற்பட்டால் பண விஷயத்துல பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய இடத்துல உயர்ந்து நிற்போம். சரி, ஓகே சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஏதோ பரவாயில்ல, வீடு வாசல் கட்டுவோமா? கண்டிப்பா. 3ஆம் இடம் 4ஆம் இடத்து அதிபதி சனி. சில நேரங்கள் தாமதம் ஏற்பட்டால் கூட அழகான அற்புதமான வீடு அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, 12ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன், 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த விருச்சிக ராசிக்கு துணை அமையக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்றால் போராட்டமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். அது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கறத பொறுத்து தான் அது அமையும். இப்ப இங்க இந்த ஆண்டு எப்படி இருக்கும் விருச்சிகத்துக்கு? இது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயம். எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இது. 2026 விருச்சிகத்துக்கு நல்லா இருக்கா இல்லையா சார்? ஒவ்வொரு ஜாதகத்திலும் திசாபுத்தியில் வேலை செய்கிறது. இந்த திசாபுத்தியில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து இந்த ஆண்டுடைய பலன் அமைகிறது. ஆனாலும் கூட இந்த ஆண்டு விருச்சிகத்திற்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அளவுல தான் 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்திருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ல குரு. விருச்சிகத்தை 5ஆம் இட பார்வையாக பார்க்கிறார். அது சிறப்பு இல்லையா? 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். கடகத்திலிருந்து பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார். அப்ப பொருளாதாரத்துல பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். குழந்தைகளால் வளர்ச்சி அடைவோம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவோம். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி பெறும். அப்பப்போ உடல்நல குறைபாடுகள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து மறையும். ஏன்னா சந்திர வீட்டுல குரு இருக்காரு. உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கைய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகும். பொருளாதாரத்துல உயர்ந்து நிற்பீங்க. இந்த ஆண்டு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், திருமணம் பண்ணலாம், புதிய தொழில் துவங்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்திலும் திசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை. அதனால இந்த ஆண்டு விருச்சிகத்திற்கு ஒரு பொன்னான காலம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சிறியில் வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க்கை வளமுடன்.